ஒரு நாளில் 10 கேக்கு. அதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஸ்டாண்ட் பிளெண்டரில் 10 முட்டை, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அது கூடவே 2 கப்பு பவுட்ரு சுகர், இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 10 கேக்கே நான் ஒரே நேரத்தில் எடுக்கலாம். 5 கேக்காக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 2 கப்பு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. திடீர்னு பல்க் ஆர்டர்லாம் வந்தனைக்கு மொத்தமாக செய்ய முடியாது. அதனால் 2 பேட்டராக பிரித்து நீங்கள் தனித்தனியாக செஞ்சு வச்சுக்கோங்க. 3/4 கப்பு பால். எப்போவுமே பாலை நம்ம ஆட் பண்ணுறோம்னா நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சின பாலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். காய்க்காத பாலை யூஸ் பண்ணோம்னா கேக் பேட்டர் பேக்காகி வரும்போது நல்லா இருந்த மாதிரி. அது கூடவே 7.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுவும் வெஜிடபிள் ஆயிலாக இருக்கணும். எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயிலை பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம சலிச்சு வச்சுருந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவை 3 பேட்சாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பொறுமையாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஸ்டாண்டு மிக்சரில் பண்ணும்போது கையை வச்சு பண்ணுவோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ டின்னு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டின் சைஸை எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட வேறு டின்னாக இருந்த மாதிரி இருந்தால் நான் 1/2 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான டின்னெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு 180 டிகிரியில் நம்ம பேக் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணணும். லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பாட்டம், அதாவது மேலே உள்ள காயில் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஆன் பண்ணி வைக்கும்போது நம்ம லேயர் கட் பண்ணுவோம் இல்லையா, லேயர் கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லைனாக்கி ஒரு லேயரே நமக்கு பிஞ்சு வர மாதிரி இருக்கும். எப்போவுமே கேக்கை 1 நைட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது கேக் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சு உடனே சாப்பிட்றதுக்கும் 1 நைட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கேக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் ஒரு பெரிய வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பேக்கிங் வீடியோ டிப்ஸு எல்லாமே நம்ம சேனலில் நம்ம போட போகிறோம். அதனால் உங்களுக்கு லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லா டவுட்டையும் இந்த கேக் பேக்ஸில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.